இன்றைக்கி நம்ம குயிக்காக போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்ப்போம். ஆக்சுவலி நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் வெர்ஜின் சிபிஆர் எங்கே இருக்குது, ஸோ அதோட ஹையவும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிஃப்டியில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதாவது இன்னும் ஹையை வந்து பிரேக் பண்ணல. எஸ்டர்டே வெர்ஜின் சிபிஆர், அதாவது எஸ்டர்டே நான் போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சிபிஆர் ப்ளஸ் நான் ஹையை மார்க் பண்ணணும்னு சொன்னேன், பட் ஆனால் நான் வெர்ஜின் சிபிஆர் மட்டும்தான் எடுத்திருந்தேன். ஸோ அது ஹையை சேர்த்து மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நிஃப்டி இன்னும் பிரேக் ஆகலை. இது வந்து நாளைக்கு ஆக்சுவலி நிஃப்டி வந்து என்ன சிபிஆர் அனலைசிஸ் வந்து சைட்வேஸ்ன்னு சொல்லுது. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி நல்ல ஒரு சைட்வேஸ் இருக்கும். எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் அப்படின்னா, அதாவது இங்கே இருக்க வெர்ஜின் சிபிஆர், ஆக்சுவலி டுமாரோ சிபிஆர் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடம், இந்த ஒரு ஹை, இதை அப்படியே ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் இந்த, அதாவது முந்தா நாள் இருக்க ஹை, டே ஹை, அது வரைக்கும் ஒரு வெர்ஜின் சிபிஆர், அதாவது ஒரு டே ரேஞ்ச் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த ஏரியா எல்லோவில் மார்க் பண்ணியிருக்கல, இந்த ஏரியா ஆக்சுவலி இந்த ஏரியா ஒரு ஸ்விங் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 400 பாயிண்ட்ஸ் 15 மினிட்ஸில் பார்ப்போம். 15 மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 15 மினிட்ஸில் ஸ்டில்லாக நம்மளோட ட்ரெண்டு பையில் தான் இருக்குது. ஸோ சைடுவேஸ்ன்றனால, டுமாரோ சிபிஆர் சைடுவேஸ்ன்றனால, ஸோ இந்த ஏரியா மேபி டவுனு அகைன் அப்போ ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதிகமாகவே இருக்குது. ஒரு 400 பாயிண்ட்ஸில் இன் பிட்வீன். ஏன்னா சிபிஆர் வந்து நல்ல ஒரு வித்து அதிகமாக இருக்குது. ஸோ டுமாரோ வந்து நல்ல ஒரு சைட்வேஸ் இருக்கும் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி சேம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த வெர்ஜின் சிபிஆருக்கு போகும், சப்போஸ் இல்லை அப்படின்னா டவுன் சைடு இங்கே வந்துட்டு மேலே போகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது ரெண்டுமே நடக்கலை. இன்னொன்று நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஆல்ரெடி நான் ஒரு சூப்பர் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் 15 மினிட்ஸ் பிரேக் அவுட் ஓஆர்பி, அந்த ஓஆர்பி வீடியோ வேணால் நான் நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸில் போடுறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி 15 மினிட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த இடத்துல உங்களோட என்ட்ரி இருந்திருக்கும். அதாவது இந்த கேண்டில் என்ட்ரி நம்ம பாயிண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இங்கே 15 மினிட்ஸு இந்த கேண்டிலில் பிரேக் ஆயதுக்கு. ஸோ இதில் தான் நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம். இதில் எடுத்திருந்தோம்னா ஆல்மோஸ்ட் ஹை ஒரு 427 பாயிண்ட்ஸு. ஆல்மோஸ்ட் நம்ம டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ் தான். ஸோ 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆச்சு அப்படின்னா நம்ம ஏடிஎம்மில் பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸ் 40 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கோம். ஸோ அதுதான் நம்ம டார்கெட்டு. நான் அந்த வீடியோ போய் பாருங்கள், சூப்பர் ட்ரெண்ட் வீடியோ நான் ஐ பட்டனில் முடிஞ்சால் கொடுக்குறேன். ஸோ இப்போ நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு என்ன கதை அப்படின்னா, நாளைக்கு வந்து டுமாரோ சிபிஆர் வித்து வந்து என்ன சொல்லுது அப்படின்னா வலட்டைலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஸோ வலட்டைல் அப்படின்னா என்ன இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, அதாவது முந்தா நாள் ரேஞ்சு, ஸோ இன்றைக்கி ஒரு புது ஹை, இந்த ரேஞ்சு. ஸோ இந்த ரேஞ்சை நீங்கள் பார்த்துங்க. நான் இப்போ ஒரு எல்லோ கலரில் மார்க் பண்ணுறேன். அதாவது டுடே ஹை, ப்ரீவியஸ் டே, டுடே லோ ப்ளஸ் ப்ரீவியஸ் டே லோ, இதை ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் மார்க்கெட்டு மூவ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இதையும் பிரேக் பண்ணலாம். சப்போஸ் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா, அதாவது இன்றைக்கி ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா கான்ஃபிடண்ட்டாக ஒரு சி எடுங்க. சி எடுத்தீங்க அப்படின்னா இதிலேருந்து இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே ஒரு 640 பாயிண்ட்ஸு. சப்போஸ் இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே வர மாதிரி இருந்ததுன்னா இது வரைக்கும் வரும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ். இல்லை மார்க்கெட்டு ஓப்பன் ஆகி டவுன் ட்ரெண்டு, அதாவது கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னா சிபிஆர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதாவது இந்த இடம் ஓப்பன் ஆச்சுன்னா சிபிஆர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பிரேக் ஆகலை அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் டே ஹையில் ஒரு பி என்ட்ரி போடுங்க. நீட்டாக அழகாக கீழே வரும். சேம் 1000 பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஏன்னா ஸ்டில் இன்னும் வெர்ஜின் சிபிஆர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பர் ட்ரெண்டு பையில் தான் இருக்குது, பை சிக்னலில். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே ஒரு செல் சிக்னல் விழுந்தது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து, அதாவது ப்ரீவியஸ் டே அதுக்கு நாள் க்ளோஸ், இந்த இடத்துல இருந்து இங்கே வந்தது அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ். இதுவும் சூப்பராக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
அதாவது இன்னைக்கு கிடையாது, நேற்று மார்க்கெட்டோட க்ளோஸ் இந்த எல்லோ லைன், அதுல இருந்து கீழே நான் சொன்ன இந்த லைன், அதாவது சேம் நேத்தோட லோ, நேத்தோட க்ளோஸும் நேத்தோட லோ ஒரு ஸ்விங் நடக்கும் கம்பல்சரி. ஸோ அதில் ஒரு 300 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை கேப்சர் பண்ணீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஏடிஎம்மில் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கங்க, இதை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். நான் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன், அதாவது அதில் ஒரு புது இண்டிகேட்டரு. ஸோ அது யாருக்கும் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அப்படின்னா வீடியோ போடுறேன், அது என்ன இண்டிகேட்டர் என்ன ஏதுன்னு சொல்கிறேன், டீட்டெயிலாக போடுறேன். அப்புறம் வேறு எதுவும் சந்தேகங்கள், வேறு எதுவும் வீடியோவில் மார்க்கெட் அனாலிசிஸில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிகமாக சப்ஸ்கிரைப் வந்தது அப்படின்னா நான் இண்டிகேட்டர்ஸை ஓப்பனாக நான் எல்லாத்துக்கும் போஸ்ட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா அது வரைக்கும் ரிவீல் பண்ணுறது கஷ்டமாக. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ட்ரேடு கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் நிஃப்டி சைடுவேஸு, ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு வலட்டைலு. ஸோ எஸ்டர்டே, அதாவது இன்னைக்கு கிடையாது, எஸ்டர்டே க்ளோஸ் ப்ரைஸும் லோ ப்ரைஸும் இது கம்பல்சரி ஒரு ஸ்விங் நடக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.